இவன் வாத்தி அடிக்கிற வெளியா வச்சுக்காங்க. இனியா வாத்தியார் இப்படி பேசுற? அவ்வளவுதான்டா. நல்லது தானே அடிக்கிறோம். வெளியே வாடா. இனியா வயசுக்காக மரியாதை. ஆடு. ஏய் மடா இல்லடா சார் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு போறா? நீங்களும் போய் விட்டுட்டு இருக்கீங்க அவனை. வாத்தியார் தானே 4 அப்பா அப்படின்னா கேட்டுக்க போறான். எங்க சார் இப்பெல்லாம் அடிச்சா கேஸ் போடுறாங்க. என்ன சார் வயசுக்கு அதுக்கு மரியாதை வேணாமா? வீட்லயுமே அடிச்சா சண்டை கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுல இப்பெல்லாம் மேல கூட கை வைக்க முடியல. பீட்டியா வா உங்க அப்பா அம்மா வீடு இருக்கு காட்டு. போ போ வீடு காட்டு. எடுங்க சார். யோ என்னையா அப்படிலாம் வளர்த்து வச்சிருக்கா? யோ சார் பார்த்து பேசுங்க. கோவம் வருதுல துறை கோவம் வருதுல இந்த மாதிரி தான் அவருக்கு இருக்கும். உங்க அப்பா சொன்ன மட்டும் உனக்கு கோவம் வருதோ? நானே பிள்ளைங்களை கை வச்சதுல நீங்க எப்படி சார் கை வைக்கலாம்? சார் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் ஸ்கூல்ல தான் இருக்கான். வீட்டுல எந்த தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சரி ஒத்துக்கிறேன், ஸ்கூல்ல அவ்வளவு தப்பு பண்றாளா? அடிச்சா நீங்க எதுக்கு சார் வந்து அடிக்கிறீங்க? எதுக்கு சார் எங்களை கேள்வி கேட்கறீங்க? நீங்க ஒழுங்கா அடிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா எதுக்கு எங்கள்கிட்ட வந்து அடி வாங்க போறான்? சார் நாங்களே எங்க பசங்களை ஜென்டிலா தான் வளர்க்குறோம். நீங்க பாட்டுக்கு அடிச்சு கை கால் வீங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டானா நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா? ஜென்டில் பேரண்டிங் கேட்டா அது ஒன்று சொல்லிருங்க. ஜென்டில் பேரண்டிங்னா என்னது? யாரை அடிக்காம வளர்க்குறதா? அப்படி கிடையாது சார். எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி வளர்க்குறதா சார் ஜென்டில் பேரண்டிங். சரி 9வது படிக்க பையனுக்கு எதுக்கு முதல் ஃபோனு? இவனும் வாங்கி தரலன்னு சொல்லி அடம் முடிப்பா, நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? ஈஸியா எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது சார் எல்லா விஷயத்தையும். இப்போ வாத்தியாட்ட அடி வாங்கினாதான் நாளை பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்காம இருப்பான். வாத்தியார் அடிச்சா நல்லதுக்கு தான் அடிப்பாங்க. சரிங்க சார். நீங்க யாரு முத? பிடி சார். இந்த ஸ்கூல்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட் நான்.